அன்பின் உள்ளங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நறுக்கன் நச்சன்னு ஒரு பதில் சொல்றாரு. இந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசு ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. எருசலேமில் இருந்து இதை கேட்பதற்காக வர்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவை எதிர்ப்பதற்காகவே அங்கிருந்து வர்றாங்க அப்படி என்பது. அப்படி வருகின்ற வேளையில் அவர்கள் கேட்டுக்கிட்ட காரியம் என்ன? சரி, உங்க சீடர்கள் தாங்க பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி போதனைகள் எல்லாம் பண்றாங்களே, நீங்க போதிப்பது போன்று அவர்களும் போதிக்கிறாங்களே, அவங்க இப்படியெல்லாம் பண்ற வேளையில ஏன் அவங்க மூதாதையர்களுடைய மரபை பின்பற்றல? அதாவது என்னவாம், கைகளை கால்களை கழுவாம போய் சாப்பிட உட்கார்ந்துடுறாங்களாம். இதை கேட்டதும் இயேசு ஆண்டவர் அவர்களுக்கு நறுக்கன்னு நச்சன்னு ஒரு பதில் சொல்றாரு. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த பாருங்கப்பா, உங்க வாய்க்குள்ள என்ன போகுதோ அது உங்களை தீட்டுப்படுத்தாது. ஆனா அந்த வாயில இருந்து வெளியில வருதே ஒரு காரியம், அதான் உங்களை தீட்டுப்படுத்தும். இப்போ இத ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? மோட்சம் நரகம் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே வாயில் தான். அதான் இந்த வாய். இந்த வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அவை இனிமையாக இருக்குமாக இருந்தால், அவை இனிமையானவையாக இருக்குமாக இருந்தால், அதன் மூலமாக நம்மை சுற்றி இருக்கிறார்களே அவர்கள் மகிழுவார்கள். அவர்கள் மகிழுகின்ற பொழுது அதை பார்த்து தெய்வம் மகிழுவார். ஏன்னா இந்த உலகத்துல நாம படைக்கப்பட்டது அடுத்தவர்களை காயப்படுத்துவதற்காக கிடையாது, மாறாக அடுத்தவர்களை கூடுமான வரையில மகிழ்ச்சி படுத்துவதற்கு. நாமும் மகிழ்ந்து இருக்கணும், அடுத்தவர்களையும் மகிழப்படுத்தணும். இன்னைக்கு யாரால மற்றவர்களை மகிழ்ச்சி படுத்த முடியாது அப்படின்னு சொன்னா, யாரு தங்களுக்குள் மகிழ்ச்சியை இழந்து தவிக்கிறார்களோ அவர்களால தான். இப்போ நமக்குள்ள மகிழ்ச்சி இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த மகிழ்ச்சியை நாம அடுத்தவர்கள் கிட்ட தருவோம் இல்லையா? அதை விட்டு நம்முடைய வாழ்க்கையில காயங்கள் மட்டுமே அதிகமாக இருக்குமாக இருந்தால் அந்த காயங்களின் நிமித்தம் நாம அடுத்தவர்களுக்கு காயங்களை தானே கொடுப்போம். இன்னைக்கு பாருங்க, மீடியாக்கள் மூலமாக எத்தனையோ பேர் எவ்வளவோ சீக்கிரத்தில் எப்பேற்பட்ட பெரியவர்களாக இருந்தாலும் அவர்களது மொத்த கேரியரையை முடிக்கும்படிக்காக எத்தனையோ போஸ்டுகளை போடுறாங்க இல்லையா? இது அவர்களுக்கு ரொம்ப சுலபமான காரியம். ஒருத்தரை பற்றி நெகட்டிவாக கிரிட்டிசிசம் பண்ற பொழுது அவங்க யோசிக்கிறல்ல, அவங்க அப்படி பண்ணுவதால அவர் மாத்திரம் அல்ல, அவரையே சார்ந்து இருக்கக்கூடிய அவருடைய குடும்பம், அவருடைய நண்பர்கள், அவருடைய உறவுகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த நெகட்டிவான காரியங்களை போஸ்ட் பண்ணுவதால அப்படி என்னங்க சந்தோஷம்? இன்னைக்கு நிறைய பேர் இப்படியான காரியங்களை பண்ணிட்டு அவங்க ஜாலியாக இருந்துட்டு போயிடுறாங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது எத்தனையோ பேர் இதன் மூலமாக தங்களது மகிழ்வை இழந்து தவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இப்பேற்பட்ட காரியங்களை பண்ண வேணாம் அப்படின்னு இயேசு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு இந்த படிப்பினையை ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற வேளையில, ஒரு வேளையில அன்னைக்கு இந்த மீடியாக்கள் எல்லாம் இருந்திருந்தா இயேசு ஆண்டவர் ஒரு வேளை சொல்லி இருப்பார், மீடியாக்கள் மூலமாக நீங்க அடுத்தவர்களை எல்லாம் சாடுகின்ற பொழுது, அடுத்தவர்களை குறித்து நெகட்டிவாக பேசுகின்ற பொழுது எண்ணிக்கொள்ளுங்கள், நீங்க என்னத்தான் காயப்படுத்துறீங்க. சின்னம் சிறு சகோதர சகோதரிகளுக்கு செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு இயேசு அன்னைக்கு சொன்னாரே, அதே போன்று இன்னைக்கு அவர் இருப்பாராக இருந்தால், அன்னைக்கு மீடியா இருந்திருந்தாலோ அன்னைக்கு அல்லது இன்னைக்கு இயேசு ஆண்டவர் உயிரோடு நம்முடைய சமூகத்தில் வாழ்ந்திருப்பாராக இருந்தால் அவர் இதைத்தான் சொல்லி இருப்பார், மீடியாக்கள் மூலமாக அடுத்தவரது வாழ்க்கை படுகொலையில் தள்ளிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லி. ஆகவே அன்பின் உள்ளங்களை, இந்த வாய் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகள் அடுத்தவர்களை காயப்படுத்துவதாக அல்லாது அவர்களது காயங்களுக்கு களிம்பு தடுவதாக இருந்தால் ஆண்டவர் அதை வரவேற்றுக் கொள்வார். நாம் அடுத்தவரது வாழ்க்கையை மகிழ்ச்சியின் பாதையில் செலுத்துவதற்கு உதவாமல் இருந்தாலும் அவர்களது வாழ்க்கையை எந்த விதத்திலும் கொலைத்து விடாதபடிக்கு நம்முடைய வார்த்தைகளை காத்து கொள்வோம். நாவை காக்கின்றவன் தன்னுடைய உயிரையே காக்கின்றான் அப்படின்னு வேதம் சொல்லுகின்றது. இதை கொஞ்சம் இப்படி மெருகூட்டி சொன்னால் எப்படி இருக்கும்? நாவை காக்கின்றவன் அடுத்தவரது வாழ்க்கையை கூட
கொலைக்காமல் இருக்கின்றான் அப்படி என்று. ஆகவே அன்பின் உள்ளங்களை, இன்னைக்கு ஒரு வேளையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் உட்கார்ந்திருந்து ஆராய்ந்து பார்ப்போமாக இருந்தால், அங்கே யாரையாவது நாம் காயப்படுத்தி இருந்தால் உள்ளத்தில் அவர்களை குறித்து ஆண்டவரிடம் நாம் மன்னிப்பு கேட்போம். இனிமேல் யாரையும் காயப்படுத்தாதபடி நம்முடைய வாய்களுக்கு, நம்முடைய நாவுக்கு காவல் நிற்கும்படியாக ஆண்டவரது ஆவியானவரை அழைத்து கொள்வோம். அவர் நம் கூடவே இருப்பாராக இருந்தால் இந்த வாய் இருக்கிறதே, இது நரகத்தின் வாசலாக இருக்காது, மோட்சத்தின் வாசலாக நமக்கு மாத்திரமல்ல அடுத்தவர்களது வாழ்க்கைக்கும் இருக்க, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இதுவரை பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பார்க்க இன்னும் அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்ளலாம். ஆமென்.